சொசைட்டில ரிச் மேனா இருக்கக்கூடிய ஒரு பையன் அவன் ஆசைக்காக ஒரு பொண்ணையே கொலை பண்ணிடுறான். அவன் கூட சந்தோஷமா இல்லைன்னு. இதனால இவனுக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா? வெல்கம் பேக் டு வீக்லி வைஸ் அஃபிஷியல் சேனல். பெஸ்ட் மூவிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இது ஹிந்தியில எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தீர்ப்பும் நீதி நியாயமும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த கேஸை வந்து ஒரு கவர்மெண்ட் லாயர் வந்து இதை ஹேண்டில் பண்றாங்க. ரிச் மேன் சொன்ன பாத்தீங்களா, அவனுக்காக வந்து ஒரே கேஸ்ல கூட தோக்காத ஒரு ஆள் வந்து அவர் வந்து அப்பீர் ஆகுறாரு. இந்த கேஸ் எந்த எந்த கண்ணோட்டத்துல வந்து டைவர்ட் பண்ணணுமோ அவர் வந்து டைவர்ட் பண்றாரு. அதாவது கேஸ்ல தோக்காத ஒரு ஆள் அவர் ஏன் டைவர்ட் பண்றாருன்னா, அவருடைய மனைவி வந்து தப்பா இருந்துகிட்டாங்க. அதாவது கொலையை பண்ணாம பாத்தீங்களா, அவன் வந்து அவங்க கூட சந்தோஷமா இருந்து அது ஒரு குழந்தையும் கொடுத்துட்டான் தெரிஞ்சும் இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த ஒரு காரணத்தினால தான் பொண்ணுக்கு வந்து ஒரு உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது. அதுக்காக வந்து என்னுடைய போன் மேல தேவைப்படுது. அந்த ஒரு காரணத்தினால இந்த கேஸ் எடுத்து நடத்தணும்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணி நடத்துறாரு. சின்ன சின்ன திருப்பங்கள் எப்படி எல்லாம் இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆச்சு, என்ன முடிய போகுது, கார் கீழே தான் கொண்டானா வேற ஏதாவது மோட்டிவ் இருக்கான்னு என்னென்னமோ சொல்லி ட்ரை பண்ணி நினைக்கிறாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரே விஷயம், இவன் எப்படி கொன்னா, அவன் பொண்டாட்டி கிட்ட என்ன சொல்லி போலீஸ் கிட்ட 100 கால் பண்ணி நான் வீட்டுல தான் இருக்கிற மாதிரி சொல்ல வச்சது. எல்லா விஷயத்தையுமே வந்து லாஸ்டா கேதர் பண்ணி இவன் கொலை கேஸ்ல உள்ள போடல. அந்த ஒருத்தர்கிட்ட இருந்து கால் பண்ணி சொன்னா பாத்தீங்களா, இப்படி எல்லாம் சொல்லணும்னு சொல்லி தன் மனைவி கிட்ட, அந்த ஒரு கேஸ்ல உள்ள போட்டு இவன் லைஃபே முடிக்க பாக்குறாங்க அந்த கவர்மெண்ட் லாயர். ஃபர்ஸ்ட் கேஸ்ல தோத்தால செகண்ட் கேஸ்ல அவன் அந்த பிச்சைக்காரனை கொலை பண்ண வர விஷயத்த சொல்லி இவனை தூக்கிட்டு போனாங்க பாருங்க. படம் அந்த இடத்துல தான் பீக் லெவல்ல இருந்தது. 2 மணி நேரம் 20 நிமிஷமா இருந்தாலும் 1 மணி நேரம் லேக் ஆனாலும் லாஸ்ட் 20 நிமிஷம் தான் படமே சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்ப கதையை இன்னும் கொஞ்சம் ரீரைட் பண்ணிருக்கலாம். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். வேற எதுவுமே பேசும்போது இந்த இக்கா படத்துல இல்லவே இல்லை. நீங்க சொல்லுங்க, என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கணும்? பாசிட்டிவ்னா படம் கிளைமேக்ஸ்ல சொன்ன விஷயம், இந்த ஸ்டார்டிங் டு இது எண்டிங். ஸ்பாயிலர்ஸ்னா கதையை சொல்றேன்னு சொல்லி 2 மணி நேரம் வந்து வேற வேற கணக்குல எடுத்துட்டு போன ஒரு விஷயம். நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணிருக்கணும்?